தமிழக அனைவருக்கும் வணக்கம். கீர்த்திஷன் அவருடைய இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் அவர் நடித்த டியூட் இந்த திரைப்படம் வெளியா இருந்து நான் அந்த படத்தோட ரிவ்யூல சொல்லியிருந்தேன். இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் இவங்க எடுத்திருக்க அந்த கண்டென்ட் அப்படின்றது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட். ஸோ அதனால கண்டிப்பா அதை பத்தி ஒரு டிபேட் இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ரிவ்யூல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு எதிராக நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன படம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுக்கான கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுற ஒரே கூட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ஸ் இந்த 2K கிட்ஸ் மட்டும் தான் இந்த படத்தை ஆஹா என்னம்மா பிரதீப் ரங்கநாதன் பண்ணிட்டார் தெரியுமா, சாய் அபயங்கர் பிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்லி இந்த ஜென்சி அந்த கேங் மட்டும் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. மற்றபடி இந்த படத்தை ஜென்ரல் ஆடியன்ஸ் சினிமா ரசிகர்கள் யாரும் பெருசா ஏத்துக்காது மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட மேக்கிங். ஆக்சுவலா என் இஷ்டம் மயிருக்கு நான் ஒரு படத்தை எடுப்பேன், அதை நீங்க வேற வழி இல்லை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனுங்க இஷ்டத்துக்கு கிரிஞ்சித்தனமாவும் கோமாளித்தனமாவும் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இதுதான் இன்றைய ஜென்ரேஷனுக்கான படம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட திணிச்ச விதம் இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு ஒஸ்டான ஒரு திங்க் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு படம் அப்படின்னு சொல்றதோட ஒரு யூடியூப் வீடியோ இந்த ரீல்ஸ் கண்டென்ட்டுக்கு போறதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் அந்த தொகுத்த ஒரு படமா காமிச்சு அப்படி இருக்குமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி அந்த படமே இருந்து. இன்னொன்னு இவனுங்க இஷ்டமாயிருக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு உடனே அதுக்கு நாங்க பெண்களுக்கு ஆதரவா ஒரு படம் எடுத்துட்டோம், ஹானர் கில்லிங்க்கு எதிரான ஒரு படத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க உருட்டு இருக்குல்ல, இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மட்டமான கேவலமான விஷயமா நான் அதான் பாக்குறேன். ஏன்னா இவனுங்க இந்த மொத்த படத்தை நீங்க எடுத்து அலசி ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் எவ்வளவு வைக்க முடியுமோ, பெண்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நாங்க பெண்களுக்கு ஆதரவான திரைப்படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த சொசைட்டி ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. இதுல வேற இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெற்றிமாறன் அவர்கள் பாராட்டிட்டாரு, திருமாவளவன் அவர்கள் பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த திரைப்படத்துல அந்த ஹானர் கில்லிங் அப்படின்னு அந்த படத்துல பாத்தீங்கன்னா மொத்தமே 2 டைலாக் தான் வரும். ஒண்ணு அந்த இன்ட்ரோல் பிளாக்ல இந்த 2025லயும் இந்த பெண்களை கொலை பண்றாங்க அப்படின்னா அவங்க தான் அசிங்க பண்ணணும் அப்படின்ற அந்த டைலாகா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது உங்களோட ஆணவத்துக்காக கொலை பண்ணுவீங்களாடா அப்படின்ற அந்த டைலாக் இருக்கட்டும். இந்த 2 டைலாக்கை எடுத்துட்டு நீங்க அந்த மொத்த படத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு குப்பை, அவ்வளவுதான். இவனுக்கு எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரியல. நீ இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு உடனே பெரியவங்க சொன்னாங்க பெரியார் சொன்னாருன்னு சொல்லி இந்த இரிச்சவன் நம்பிடுவானுங்க அப்படின்னு நினைச்சு இவனுங்க பேச ஆரம்பிச்சான்னு தெரியல. இந்த படத்துக்கு கான்ட்ரவர்சியான இந்த டாக் வந்த உடனே இந்த மண்ணில் நிறைய பெரியவங்க இருந்தாங்க, பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு, அவரோட வழியில் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம். ஏடா பெரியார் இதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரா? இது தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்டேட்ல நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க, அந்த பெரியவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆனா உனக்கு பெரியார் இதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. நீ ஒரு இஷ்டமாயிருக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு உடனே பெரியார் கூட்டு வந்து சொருன விதம் இருக்குல்ல. ஆனா எங்க இருந்து தான் கிளம்பி வரீங்க தெரியல. இதுல வேற இந்த படத்தை தெலுங்குல ப்ரொமோட் பண்ண அப்படின்றதுக்காக ஒன் மோர் கனெக்ட் வித் தெலுங்கு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏடியா ஒர்க் பண்ணது தெலுங்கு டைரக்டரான சுதா கோங்கரா கிட்ட தான். அவங்க ஆந்திரா தெலுங்கு அப்படின்றது. ஐ ஹாவ் ஒன் மோர் கனெக்ட் வித் தெலுங்கு பீப்புள் விச் இஸ் as AD I worked with Sudha Kongra ma'am. She is from Andhra, she is also Telugu, and the pillar of this film, the person who made this film happen is Niket Bommi. Without him this film wouldn't have happened. Thank you mama. And he is also Telugu. And then my producers, they are also Telugu. Yeah, thank you. கலை அப்படின்றது அது மொழிகளுக்கும் மாநிலங்களுக்கும் அப்பாற்பட்டதான் கலை. பட் இவனுங்க என்னன்னா நாங்க இந்த மாதிரி நாங்கெல்லாம் தெலுங்கு தான், அதனால இந்த தெலுங்குல இந்த படத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலைக்குள்ள இவனுங்க கொண்டு வர அந்த ஸ்டேட் அரசியல் அப்படின்றது அதுவுமே ரொம்ப கேவலமா. அந்த டைரக்டர் யாரும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு, இதெல்லாம் சொல்லுப்பா படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் என்ன சொன்ன, இது தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்டேட்ல நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க. ஏன் சொன்ன, ஐ ஹாவ் ஒன் மோர் கனெக்ட் வித் தெலுங்கு பீப்புள் விச் இஸ் as AD I worked with Sudha Kongra ma'am. She is from Andhra, she is also Telugu, and the pillar of this film, the person who made this film happen is Niket Bommi. Thank you mama. அதுல ஸ்டேஜ்ல இவனுக்கு பண்ற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி பல வெற்றி பலன் கொடுத்த சங்கர் மணிரத்னம் மாதிரியான நாட்கள் கூட இவ்வளவு ஆட்டிடியூட் காட்ட மாட்டானுங்க. ஆனா இவனுங்க பண்ற ஆட்டிடியூட் அதுல வேற இன்னைக்கு வரைக்கும் 95 அடுத்து 100 கோடி வந்துட போது அதையும் தாண்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த சொல்றதுல என்னமோ இவனுங்க உலகளாவிய ஒரு காவியத்தை எடுத்த மாதிரியும் அந்த காவியத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து மக்களை நாங்க நல்வழிப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்ச மாதிரி இவனுங்க அந்த ஸ்டேஜ்ல காட்டுற அந்த ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப ஒஸ்ட். ஆக்சுவலா இவனுங்கெல்லாம் ஆரம்பத்திலேயே தமிழ் சினிமால தட்டி கழிச்சாங்க அப்படின்னா அது தமிழ் சினிமாக்கு நல்லது. ஸோ ஒரு நாள் சரி கதை நடக்குதோ இல்லையோ நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கதை சொல்லுவோம், ரியாக்ஷனாவது பார்த்துட்டு வருவோம், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் நடக்கணுன்னே நான் அந்த கதையை சொல்லலை, போயிட்டு ரியாக்ஷன் பார்த்து ஸ்கிரிப்ட்ல கரெக்ட் பண்ணலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா. அண்ட் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க.
அண்ட் தென் வாட் யா. ஸோ டூட் எல்லாரும் அந்த தீபாவளிக்கு வந்து பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் 95, ஆனால் 95 எண்ட் இல்லை, இன்னைக்கு 95 இன்னும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு 100 அடிச்சிரும், அதுக்கு மேலேயும் அது போகும். ஓகே. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹானர் கில்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்களே. நீங்க அந்த திரைப்படத்துல வில்லனா காட்டப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் தான். ஆக்சுவலா சரத்குமார் சார் பார்த்தீங்கன்னா அந்த ஹானர் கில்லிங், அதாவது அந்த சாதி வெறினால அந்த கொலை பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க இல்லையா, அதை மட்டும் லைட்டா எடுத்து வச்சுட்டு மற்றபடி நீங்க சரத்குமார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஐயோ தன்னோட மாப்பிள்ள சட்டை இல்லாம வரான்னு சொல்லி கடனை சட்டையை கட்டிட்டு ஓடி வருது. அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள எவ்வளவு நாள் பணத்தை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த பிளாங்க் செக் கொடுக்குறது. நான் ஒரு கொலை பண்ணதுனால தங்கச்சி என்கிட்ட பேசல அப்படின்றத தங்கச்சி கிட்ட கடைசி ஒரு கெஞ்சிக்கிட்டே உருகிட்டே அழுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் பொண்ணோட காதல் அவன் ஏத்துக்கல அப்படின்றதுக்காக அவன்கிட்ட கோச்சுக்கிறது. தான் பொண்ணு மன உளைச்சல்ல இருக்கிறதுனால அதுக்கு படிப்புக்கு வெளியூர் அனுப்பணும் சொன்ன உடனே அதை வந்துட்டு வெளியூருக்கு அனுப்புறது. மாப்பிள்ள வந்துட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணை பிடிச்சிருக்க கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றது. ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்திலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சரத்குமார் அப்படின்ற கேரக்டர் அதோட வேலை அது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹானர் கில்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து அதை மட்டும் தான் வச்சு ஏமாத்துறானுங்க. அதை தவிர்த்து நீங்க அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அதோட வேலை அது கரெக்டா இருக்கும். ஆனா அந்த படத்துல முக்கியமான அந்த நெகட்டிவ் வில்லன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதாநாயகி மமிதா பைஜு தான். ஆக்சுவலா இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், இதை சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் சொல்றேன், அந்த படத்துல ஏற்படுற எல்லா பிரச்சனையும் கதைப்படி பார்த்தா இந்த கதாநாயகியோட அந்த காஜினால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படம் முழுக்க இருக்குமே தவிர சொல்லப்போனா சரத்குமாரால் கூட அந்த பிரச்சனையே இருக்காது. அந்த மமிதா பைஜு கேரக்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட சுயநலத்துக்காக எவன் வாழ்க்கை எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா வாழ்ந்தா போதும், அதுக்கு இவன் புருஷனா வந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பனை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, இந்த ஊர் உலகத்தை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, இவன் கூட தாலி கட்டி இன்னொருத்த கூட குடும்பம் நடத்தி குழந்தை பத்துக்கிறதுக்குலாம் நான் தயார், என்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஸோ அப்படின்ற அந்த ஒரு சுயநலமான ஒரு திங்க் இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த கதையோட மெயின் வில்லியே இந்த படத்தோட கதாநாயகி தான். ஆனா படம் முழுக்க எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா சரத்குமாரோட அந்த கேரக்டர் வைஸ் இந்த படத்தை பார்க்கும்போது இல்ல எங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கல்யாணத்தை நிறுத்தி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த முழுக்க முழுக்க அந்த ஃபீமேல் கேரக்டரோட அந்த ஒரு சுயநலத்தினால நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அதுல ஒரு டைலாக் வரும், எனக்கு அந்த டைலாக்லாம் சுத்தமா புரியல. ஒரு பெண்ணுக்கு ஆதரவா ஒரு படத்தை எடுக்கிறோம், ஹானர் கில்லிங்க்கு எதிராக ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ நடி விட்டுப்பட போர்ஷன்ல இருக்கிற அப்படின்னு சொல்றது, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைமா அப்படின்றது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல தேனை கொடுத்துட்டு மாப்பிள்ள தேன் எதுக்கு தெரியுமா நான் நக்கறதுக்கு அப்படின்னு நக்கலா பேசிட்டு போறது. அதெல்லாம் விட ஆக்சுவலா சரத்குமார் வரும்போது கரெக்டா அந்த இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும். அப்போ வந்து சரத்குமார் கேட்பாரு என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, மாப்பிள்ள பால் குடிச்சிட்டு நீங்களும் போய் குடிங்க போங்க ஒரு பக்கம் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, பெண்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படி அசிங்கப்படுத்துறதுக்கான காட்சிகளும் டயலாகும் தான் இந்த படத்துல முழுக்க முழுக்க வச்சுட்டு இல்ல நாங்க பெண்களுக்கு ஆதரவா ஒரு திரைப்படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி ஏமாத்திட்டு இருக்குல்ல, அதை விட கேவலமான விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பெரியாரை வந்து துணைக்கி இழுக்கிறதுல அது அதை விட என்ன அசிங்கம். ஆக்சுவலா இவனுங்க இந்த திரைப்படத்துக்கு பெரியாரை துணைக்கி இழுத்தது அப்படின்றது பெரியாரை அசிங்கப்படுத்துற மாதிரி தான். ஆக்சுவலா ஒரு அடக்குமுறை ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஹானர் கில்லிங் அதாவது அந்த ஆவண கொலைக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்னா அந்த திரைப்படத்தோட மைய கருவை சுத்தி தான் இருக்கணும். ஆக்சுவலா அதுக்கு எதிரான வசனங்கள், அதுக்கு எதிரான காட்சிகள், அதுக்கு எதிரான செயல்பாடுகள், அதை ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்க்கும்போது அது அந்த மனநிலை மாற்றங்கள் இப்படிதான் ஒரு திரைப்படத்தை கொண்டு போகணும். ஆனா நாங்க எங்க இஷ்டத்துக்கு ஒரு படத்தை எடுத்துட்டோம், அந்த படம் ஓடுறதுக்கு நாங்க இந்த மாதிரிலாம் ஒரு டைலாக வச்சு நாங்க ஊரை ஏமாத்தோம் அப்படின்றது ஊரை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சினிமாவே ஏமாத்துறது தான். இந்த படம் நல்லா இல்ல ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா உடனே வந்துட்டு நீங்களா ஜாதி வரி பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் கிளம்பி வருது. இன்னொன்னு இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சு இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா இந்த மாதிரி படம் என்னமா ஒரு படம், இந்த படத்தை போய் பிடிக்கலன்னு சொல்றீங்களே அப்ப நீங்களா ஜாதி வரி பிடிச்சவங்களா அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி நீங்க இன்னும் அந்த கலாச்சாரத்துல இது பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இது வந்து ஒரு ஆணவ கொலை சம்பந்தமாவோ இல்ல கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. இவனுங்க எடுத்து இருக்கிறது ஒரு கேவலமான ஒரு குப்பை படம், அவ்வளவுதான். படம் குப்பை படம் அப்படின்றத இங்க மீன் பண்றதை தவிர இங்க வந்துட்டு உடனே ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு படம் எடுத்தனாதான் நீங்களா எதுக்குறீங்க, அதனால நீங்களா ஜாதி வரி பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேவை இவனுங்க வாண்டடா உருவாக்குறாங்க. ஆக்சுவலா இவனுங்க முழுக்க முழுக்க எடுத்து மேல் டாமினேட்டான ஒரு திரைப்படம். நீங்க அந்த படத்தை மொத்தமா பாருங்க. இந்த ரஜினி சார் நடிச்ச சிவாஜி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு செலவு வைப்பாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இந்த படத்துல இவனுங்க பண்ணாத ஒரே விஷயம் என்னன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு மிக பெரும் தியாகி, அவர் தன்னைத்தானே ஜோக்கராக்கி கொண்டு ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு தூரம் பண்றாரு. அந்த பொண்ணு தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட காஜினால இவ்வளவு பிரச்சனை நடந்தது, ஆனா எல்லாத்தையும் தாங்கிட்டு பிரதீப் ரங்கநாதன் தான் இவ்வளவு தூரம் ஏன் ஒரு சீன்ல கூட சொல்லாப்ல உன் பொண்ணு எனக்கு போர் அடிச்சிச்சு அதனால டிவோர்ஸ் பண்ற அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா அதான் சொல்றேன், இந்த படத்துல இவருக்கு வந்துட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பிரதீப் ரங்கநாதனுக்கு சிலை மட்டும்தான் வைக்கல,
மற்றபடி இவர் தான் தியாகி, இவர் தான் நல்லவர் அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு மேல் டாமினேட்ல எடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த டியூட் திரைப்படமே. ஆனா அது தெரியாம ஆஹா பெண்களுக்கு ஆதரவு திரைப்படத்தை எடுத்துறானுங்க சொல்லி இவனுக்கு முட்டு கொடுத்துட்டு வர தெரியுறானுங்க. ஏண்டா பெண்களுக்கு ஆதரவா எடுக்கிற திரைப்படத்துல தான் நீ நடி விட்டுப்பட போஷன்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு எவனா சொல்லுவானா? கொஞ்சமாவது அறிவனா? அதுல இன்னொரு டைலாக் வர ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற எப்படி பிரெக்னன்ட் ஆனு கேட்டா ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு அப்படின்னு. இவ்வளவு கேவலமான வசனங்களையும் இவ்வளவு கேவலமான காட்சிகளையும் வச்சுட்டு நாங்க பெண்களுக்கு ஆதரவா ஒரு திரைப்படத்தை எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை செருப்பால் அடிச்சா கூட தகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மட்டமான ஒரு குப்பையான ஒரு திரைப்படம் தான் இந்த டியூட் திரைப்படம். உடனே இந்த படத்துக்கு முட்டு கொடுக்கலாம். அடுத்து இவனுக்கு சொல்ற முதல் விஷயம் எது பார்த்தீங்கன்னா, ஏன் தமிழ் சினிமாவில் இதுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் படம் வரலையா அப்படின்னு. ஆக்சுவலா தமிழ் சினிமாவில் இதுக்கு மட்டும் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த திரைப்படங்கள்லாம் ஏ சென்சாரோட வந்திருக்கு. இன்னொன்னு அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியும், இல்ல இது தப்பு தான் அப்படின்ற மாதிரியும் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறோம். ஆனா இந்த படம் எப்படி என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆகுது. நாம இந்த சொசைட்டில இல்ல இதெல்லாம் தப்புடா, டே என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு இந்த படமும் நார்மலைஸ் பண்ணுது. இந்த படத்தோட டைரக்டர் டே என்னடா இவ்வளவு கேவலமா எடுத்திருக்கானா, இதெல்லாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியா தான் இருப்போம், இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்டரும் ஆமா இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்றான். சோ இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படத்தை கூட கம்பேர் பண்றது இருக்குல்ல, அதுக்கே உங்களை செருப்பால் அடிக்கலாம். இதுல வேற நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த படம் 100 கோடி கலெக்ஷன் அடிச்சிருச்சுல அப்படின்னு சொல்லி இதுல ஒரு பெருமை வேற பேசுறானுங்க. ஆக்சுவலா ஒரு திரைப்படம் கலெக்ஷன் எடுக்கிறதுனாலே அந்த திரைப்படம் நல்ல படம்லாம் ஆயிடாது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த கடைசி விவசாய திரைப்படம்லாம் கமர்ஷியலா கலெக்ஷன் வைஸா சரியா போகவே இல்லை. அதுக்காக அந்த படம் நல்ல திரைப்படம் இல்லைன்னு சொல்ற முடியுமா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். இருட்டரின் முரட்டு குத்து அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுல்ல, அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் போட்ட காசை விட 5 மடங்கு லாபத்தை எடுத்து கொடுத்தது. அதுக்காக அந்த திரைப்படம் 5 மடங்கு லாபம் அடைஞ்சிருச்சுன்றதுனால இருட்டரின் முரட்டு குத்து திரைப்படம்லாம் ரொம்ப நல்ல படம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம். சினிமா அப்படின்றது அது ஒரு வகையான ஆர்ட். அந்த ஆர்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு அழகா அர்த்தமானதா யூனிக்கா இருந்தாதான் அந்த ஆர்ட்டுக்கு அழகா இருக்கும். ஆனா என் இஷ்டத்துக்கு ஒண்ணு எடுத்து வைப்பேன், அதை நீ பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது அந்த ஆர்ட்டை கெடுக்கிறதுக்கு சமம். கிட்டத்தட்ட இவனுங்களாம் இதுதான் பண்றாங்க. அதுலயும் அந்த டைரக்டர் வந்துட்டு ஒரு மேடையில ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாப்ல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு திரைப்படத்துல ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ரைட்டிங், மியூசிக் இந்த 3 தான் சிறப்பா அமையும், இந்த திரைப்படத்துல 3மே சிறப்பா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. இந்த திரைப்படத்துல இந்த 3மே கேவலமா தான் இருந்தது. ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர ஓவர் ஆக்டிங், செவிலு மேல அப்புற அளவுக்கு தான் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே இருந்தது. 2வது ரைட்டிங், பெண்களுக்கு எதிராக மட்டமான ரைட்டிங் எடுத்து வச்சுட்டு முழுக்க முழுக்க டபுள் மீனிங் ரைட்டிங் எடுத்து வச்சுட்டு இதென்னமோ பெரிய சாதனை படைச்ச ரைட்டிங் மாதிரி இவனுக்கு புளுத்திட்டு திரிறானுங்க. 3வது மியூசிக். அடுத்து இந்த படத்தோட மியூசிக் ஒரே ஒரு டியூனை வச்சு மொத்த படத்துக்கு ஒப்பேத்தி வெறுப்பேத்தி வச்சிருந்தாப்புல சாய் அபயங்கர். ஆக்சுவலா இவரை நம்பி இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல வேற கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்ன சாவடிக்க போறாப்புல அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ், ரைட்டிங், மியூசிக் இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3மே ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்து இந்த டியூட் திரைப்படத்துல இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி திரைப்படங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை நாரடிக்க போறானுங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இவனுங்கள ஆரம்பத்திலேயே இல்ல இதெல்லாம் சரியில்லை, இது சுத்தமா வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கல, இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இண்டஸ்ட்ரி நாடுறது மற்ற ஸ்டேட்ல போகும்போது இது எல்லாம் என்னடா குப்பை படத்துல நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டேட்காரன் நம்மளை கேவலமா காரி துப்புறதுக்கான சூழ்நிலையை இந்த மாதிரி நாட்கள் கண்டிப்பா கொண்டு வந்துருவானுங்க. இதுல வேற ஒருத்தர் வளர்ந்து மேல வரக்கூடாதா, உடனே இப்படிலாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்றது. ஒருத்தர் வளர்ந்து மேல வருது அப்படின்றத தாண்டி அவன் என்ன பண்ணி மேல வரான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வர்றதுக்கும் பிரார்த்தனம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி ஊரை ஏமாத்தி மேல வரதுக்கும் வித்தியாசங்களை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கிறோம், இந்த ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கிறோம்னு சொல்லி அது ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இவங்கெல்லாம் முன்னாடி இருக்கிறாங்களே தவிர இவனுங்க சினிமாக்கும் சரி சினிமா ரசிகர்களும் சரி ஒரு நேர்மையான ஒரு திரைப்படத்தை கொடுத்து இவனுங்க மேல வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒரு குப்பை படத்தை எடுத்து வைக்கிறோம், அதான் அவனுங்க ரசிச்சா போதும், எங்களுக்கு வந்துட்டு அவனுங்க பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு குப்பையான திரைப்படங்களை எடுத்துதான் இவனுங்க அடுத்தடுத்து டெவலப் ஆகுது அப்படின்றது இங்க இருக்கு. ஒவ்வொரு தீபாவளிக்கும் நமக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஹீரோட திரைப்படம் வந்து நம்மள அவ்வளவு சந்தோஷப்படுத்தும். பட் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் தீபாவளியில ஒரு ஒஸ்ட் சினிமா செலிப்ரேஷன் தீபாவளியா இந்த தீபாவளி தான் இருந்து அதுல இந்த திரைப்படம் இருக்குல்ல மட்டமான படம்.